சர்க்கஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை வச்சு நிறைய வித்தை காமிப்பாங்க. அதை அந்த ரிங்குக்குள்ளே குதிக்க சொல்லுவாங்க, மேலே ஏற சொல்லுவாங்க, கீழே இறங்க சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அந்த சிங்கம் அமைதியாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும். என்ன தான் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அந்த சர்க்கஸ்குள்ளே வரும்போது அந்த ட்ரெயினர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அந்த சிங்கம் செய்ய தான் செய்யும். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவன் அதை பார்த்து பேசும்போது, அதை பார்த்து கட்டளையிடும் போது அது எல்லாமே உங்களோட வாழ்க்கையை விட்டு ஓடி போகும். அதனால் உங்களோட சூழ்நிலையை பார்த்தோ, உங்களுக்கு எதிர்த்து நிற்கவங்களை பார்த்தோ நீங்கள் பயப்படாமல் அதை விட பெரியவரான நம்ம தேவனை நோக்கி பாருங்கள். அவர் பாதத்தில் அமர்ந்து நீங்கள் செபிக்கும் போது ஏசப்பா உங்கள் பிரச்சனையை நோக்கி, உங்கள் வியாதியை நோக்கி, என்னெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கோ அதை நோக்கி அவர் கட்டளையிடுவார். அவர் கட்டளை இடும்போது அது உங்களை விட்டு போய் தான் ஆகணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். தேவனை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். The lion is known as the king of the forest, but when it comes into the circus, it has to obey its master. It has to obey the commands that the master gives the lion. Likewise, in our life, it doesn't matter how big your problem is, how big the Satan is, because there is a commander over the Satan which is greater than the Satan, and that is none other than our Lord. When he commands the Satan to go away, and when he commands the problem that you are facing to go away, it will go away. Look what the Bible says in Psalm 33:9. For he spoke and it came to be. He commanded and it stood firm. Yes, if our Lord says it to stop, it will stop. So whatever you might be facing, it might be a health issue or financial issue, or you might be afraid of someone who is standing against you. It can be anything, but it is not greater than our Lord. When he commands against your situation, your problem, your sickness, everything will fade away and he will bless you. So whatever your situation is, don't look onto the situation and look onto our Lord, and hold on to him and start praising him so that your situation will change. So hold on to our Lord and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.